குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் ஆனி மாதம் 24ஆம் தேதி 8/7/2024 திங்கள் கிழமையாகி இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். கூடவே இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை, பஞ்சாங்க நிலை மற்றும் இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள் பற்றிய விவரங்களை பற்றி விரிவாக தெளிவாக பார்க்கலாம். இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். நாளை காலை 7:52 வரை. இன்றைய திதி திருதியை திதி. நாளை காலை 6:08 வரை. இன்றைய கரணம் தைதுளை கரணம் மாலை 5:29 வரை. இன்றைய நித்திய நாமயோகம் வஜ்ரம் நாமயோகம் நள்ளிரவு 2:05 வரை. இன்றைய சுப நேரங்கள் திங்கள் கிழமையாகி இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், மதியம் 12 மணி முதல் 2 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரையும், இரவு 10 மணி முதல் 11 மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் சூரியன், கடக ராசியில் சுக்கிரன் புதன் சந்திரன் இணைவு, கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான் வக்ரமாக, மீன ராசியில் ராகு. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது. முதல்ல 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். மேசராசி. மேசராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னா, அதிகப்படியான துணிச்சல். வெறும் துணிச்சல் மட்டும் இருந்தால் பார்த்தாது, அது செயலில் வெளிப்படுத்தணும் இல்லையா? அந்த துணிச்சல் செயலில் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. அதன் மூலமாக தாய்வழி உறவுகள், இது சார்ந்த அமைப்புகளில் உறவுகளுக்குள்ள சின்ன சின்னதாக சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு சூழல்களை சொல்லுது. கொஞ்சம் அவர்களை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வண்டி வாகனத்தில் கவனம் வேணும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. இதுதான் ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எப்படின்னா, இதுவரை பெறப்பட்ட அனுபவத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறத உள்ளார்ந்து சிந்தித்து அதை உணர்ந்து உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான மாற்றங்களை சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தை மனதிற்குள் வைத்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, குடும்பத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை சொல்கிறது. பண வரவை அதிகரித்து கொள்ளக்கூடிய அல்லது சேமிக்கக்கூடிய வழிவகைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல தாய்வழி உறவுகள் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கடகராசி. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னா, சகோதர வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மனதிற்கு பிடித்தமான தேவையான மாற்றங்களை, செலவுகளை பற்றி சிறிதும் யோசிக்காது செய்வீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது. அப்போது எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பை இது எடுத்துக்காட்டுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவையற்ற செலவுகளை செய்யாமல் இருப்பதே நன்மை. எது தேவை எது தேவையில்லைங்கிறத உணர்ந்து நடந்துக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. உங்களுடைய அவசர போக்குனால சில அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. நிதானம் அவசியம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசி என்பவர்களுக்கு
கையில் காசு பணம் நிறையா இருக்குது, அதை எப்படியாவது செலவழிக்கிறனோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அதாவது கையில் காசு பணம் இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது பொருளை வாங்கிடலாம், முடிச்சிடலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணிடலாம், அதான் லாபம் வருதில்ல அப்படின்னு சொல்லி பின்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்தையும் ஒரு லாபத்தையும் நம்பி தற்போது கையில் இருக்கக்கூடிய பணத்தை செலவுகள் செய்ய வேண்டாம். அப்படி செய்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய லாபமும் தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிக்கனம் தேவை இன்றைய நாளில். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் உங்களுக்கு எவ்வளவு நன்மை எவ்வளவு லாபம் அப்படிங்கிற விஷயத்துல தான் முழு முனைப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திட்டமிட்ட காரியங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களிலும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா துளாராசி. துளாராசி என்பர்களுக்கு மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை, உங்களுடைய செல்வாக்கை, அதிகாரத்தை, ஆளுமையை மிகச்சரியாக பயன்படுத்தி செலவுகளை பற்றி யோசிக்காது செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் சுய முயற்சியின் பேரில், தன்னம்பிக்கையின் பேரில் செயல்பட்டு தெய்வ அனுகிரகத்தோட வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறத சொல்லுது. வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அலைச்சலுக்கு பின் வெற்றி உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா விருச்சிகராசி. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அது இதுன்னு ஏதாவது உங்களை போட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை தடை செய்கிற மாதிரியான சில விஷயங்கள்ல அவங்க ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த பிரச்சனையில் உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத யோசிச்சு அந்த நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சமயோஜித புத்தியால் வெற்றியை அடைவீர்கள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஒரு நாள். முடிந்தளவு வேலையில கணவன் மனைவிகிட்ட, நண்பர்கள்கிட்ட, பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் நிதானமா பேசுறது பழகிறது நன்மை. இல்லைன்னா தேவையில்லாத மன அழுத்தங்கள் உண்டாகும். எல்லாரும் உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை இந்த நாள் கொடுக்குது. கவனம் தேவை. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததா மகர ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, இங்கேயும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் இறுதியில் நல்லதொரு அந்யோன்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிடும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல், பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததா கும்பராசி. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மனதிற்கு சரியென்று பட்ட சில முக்கியமான விஷயங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நன்மை.
அது இதுன்னு சொல்லி பேசி ஏதாவது பண்ணுறோம், மனசுக்கு பிடிச்சதை பேசுகிறோம், மனசுக்கு சரின்னு பட்டதை சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால தேவையற்ற எதிர்ப்புகள் தான் உருவாகுதே தவிர அதனால் நன்மை ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ எவ்வளவு நிதானமாக செயல்படணுமோ அவ்வளவு நிதானமாக செயல்படுங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததான் மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை எளிமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எண்ணமும் செயலும் சிந்தனையும் திட்டமும் நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுடைய காரியங்களை பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. மனதிற்கு பிடித்தமான விஷயங்கள் பல வழியிலையும் சாதகமாக நடந்திடக்கூடிய ஒரு அமைப்பு. கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் உண்டாகும். பொது ஜன மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உண்டு. குழந்தைகள்னால அனுகூலம் உண்டு. மனதிற்கு பிடித்ததை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. இன்றைய நாளில் நல்ல தன வரவை பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். முதல்ல ரிஷப ராசி, மிதுன ராசி, இரண்டாவதாக மிதுன ராசிக்கும் தனவரவு உண்டு. கன்னி ராசிக்கும் தனவரவு உண்டு. நல்ல வருமானம் உண்டு. இந்த 3 ராசிகளுக்கு நல்ல பொருளாதார அமைப்புகள் உள்ள நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா முதல்ல தனுர் ராசி. தனுர் ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் பட்சமாக கும்பராசி, 3ஆம் பட்சமாக சிம்மராசி. சிம்மராசி பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இந்த 3 ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளாக பார்க்கப்படுகிறது. உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.